வணக்கம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம் 2ஆம் பருவத்தில் 8வது பாடம் நட்பே உயர்வு அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போகிறோம். நட்புனா என்னது சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? அப்படிப்பட்ட நட்பை பற்றி சொல்லக்கூடிய கதை தான் இந்த பாடம். பார்க்கலாமா? பாருங்க. இந்த நட்பே உயர்வு பாடத்தில் புதிர்கதை அப்படின்னு ஒன்று தலைப்பில் நம்மளுக்கு இந்த கதை கொடுத்துருக்காங்க. அது என்ன புதிர்கதை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க. அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. யார் யாரு நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள்? முயலும் மானும். புரியுதுங்களா? 2 விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடி விட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது. நரி ஒரு நாள் மானிடம், நண்பனே, நீ உன் நண்பன் முயல் மீது அளவுக்கு மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடம் சொல்லிக்கொண்டு அலைகிறது. பார்த்தீங்களா? இது மான், இது நரி. சொல்லிக்கொண்டு அலைகிறது. முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்துக் கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் என்றது நரி. மானிற்கு நரியின் தந்திரம் புரியவில்லை. மானுக்கு நரியுடைய அந்த தந்திரம் என்னது புரியல. அப்ப என்ன பண்ணுது? அது எப்படி என்று கேட்டது. அதற்கு நரியானது, அதோ தூரத்தில் தெரிகிற குகைக்கு முயல் உன்னை அழைத்து சென்று அங்கு வாழும் சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும் என்று பொய் கூறியது. புரியுதுங்களா? மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதனை நம்பி நடுக்காட்டிற்குள் சென்றது. இல்லையா? நரி திட்டம் போட்டுச்சு, மானை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்காட்டுக்கு கூட்டு போகுது. மானும் நரியை நம்பி உள்ள போகுது. இப்ப முயல் என்ன பண்ணுது? எங்கடா மானை காணாமேன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கு. அப்ப விசாரிச்சுக்கிட்டே போகுது. ஆமா, மான் இப்படி உள்ள போனதை பார்த்தோம்ட்டு அவங்க 2-3 பறவைகள் மிருகங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம அந்த ஒரு அட்ரஸ் கேட்டு போவோம் இல்லையா? அது மாதிரி இந்த முயல் அப்படி விசாரிச்சு அதுவும் நடுக்காட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ தனது நண்பனை வெகு நேரமாகியும் காணவில்லையே என்று முயல் துடிதுடித்தது. காட்டிற்குள் அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது. கடைசியில் நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்து விட்டது. நரியாரே, என் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது. இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல, மான் என் நண்பன் என்று நரி பதில் கூறியது. பிடிச்சிருச்சு. முயல் நடுக்காட்டில் போய் பிடிச்சிட்டு தான் கேட்குது, நரிட்ட கேட்குது. உடனே நரி என்ன சொல்லுச்சு? மான் உன்னுடைய நண்பன் இல்லை, என்னுடைய நண்பன் அப்படின்னு நரி சொல்லுச்சு. மானை விட்டு விடு என்று கதறியது முயல். அப்படியானால் என் 3 புதிர்களுக்கு விடை கூறு, பிறகு விட்டு விடுகிறேன் என்றது நரி. அப்போ நரி என்ன சொல்லுச்சு முயல்கிட்ட? நான் மானை விடணும் அப்படின்னா நான் 3 புதிர் போடுவேன். புதிர்னா என்னது? ஆங்கிலத்தில் பசில் அப்படிமா இல்லையா? பசில், விடுகதை இல்லையா? போடுவேன். அதற்கு நீ விடை சொன்னா நான் விட்டுறேன் அப்படின்னு நரி சொல்லுது. உடனே சரி, புதிர்களை சொல் என்றது முயல். புரியுதுங்களா? அப்போ நரி புதிர்களை சொல்ல தொடங்கியது. புதிர் 1 பாருங்க. கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன? புரியுதுங்களா? அதாவது கீழே வரும், இப்படி கீழே வரும், மேலே போகாது, அது என்ன அப்படின்னு கேட்குது. உடனே முயல் அப்படியே யோசிக்குது. அடுத்த புதிர் சொல்லுது, கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது, அது என்ன? இல்லையா? கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது, அது என்ன அப்படின்னு கேட்குது. அடுத்து 3வது புதிர், தொடக்கத்தில் உயரம், எரிந்து முடிந்தவுடன் குட்டை, அது என்ன அப்படின்னு 3வது புதிர் கேட்குது. இப்போ முயல் நரியிடம் இவ்வளவுதானே, இதோ விடை சொல்கிறேன் என்றது.
சொல்லிட்டு முதல் புதிரை சொல்லு அப்படிங்குது. கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன? உடனே முயல் சொல்லுது மழை அப்படின்னு சொல்லுது. மழை பாத்தீங்களா, வானத்திலிருந்து கீழே தான் வரும் இல்லையா, மேலே போகாது. கரெக்டா? மழை எப்படி பெய்யும்? கீழே தானே வரும், வானத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே தான் வரும். கரெக்டுங்களா? அப்ப மழை. அப்போ முதல் புதிருக்கான விடை சரி. சரி, இரண்டாவது புதிர் என்ன? கைகள் இருக்கும் ஆனால் கைதட்ட முடியாது, அது என்ன அப்படின்னு. உடனே கடிகாரம் அப்படிங்குது. கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 முள் இருக்கும் இல்லையா, ஆனால் ஒரு நீளமான கை, ஒரு குட்டையான கை இருக்கும். ஆனால் அந்த கைகள்னால கைதட்ட முடியுமா? முடியாது. அப்போ அதான் இரண்டாவதற்கு கடிகாரத்தினுடைய முட்கள் அப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலி இரண்டாவதுக்கு கடிகாரம்னு சொல்லுது. அப்ப அது சரியான விடை. சரி, மூன்றாவது என்ன புதிர்? தொடக்கத்தில் உயரம், எரிந்து முடித்தவுடன் குட்டை அப்படின்னு. அது என்னது? மூன்றாவதற்கு மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்லுது. மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இல்லையா, மின்சாரம் போயிடுச்சுன்னு வைங்க, கரண்ட் கட்டானா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய மெழுகுவர்த்தியாக ஏற்றி வைப்போம். ஒரு மணி நேரம் கரண்ட் போச்சுன்னு வைங்க, அப்படியே எரிஞ்சு என்ன ஆயிரும்? அந்த மெழுகுவர்த்தி குட்டை ஆயிரும் இல்லையா. அதான் தொடக்கத்தில் உயரம், எரிந்து முடித்தவுடன் குட்டை அப்படின்னு மெழுகுவர்த்தியும் சொல்லிடுது. அப்போ 3 புதிர்களுக்கும் சரியான விடை சொல்லிருச்சு முயல். முயல் விடை கூறியதை பார்த்து திகைத்து போனது நரி. நீ கூறியபடி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன், என் நண்பனை என்னிடம் அனுப்பிவிடு என்று கேட்டது முயல். நரியும் வேறு வழி இல்லாமல் மானை விடுவித்தது. மான் மகிழ்ச்சியுடன் முயலுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது இல்லையா. அப்போ இவங்க நீதி கருத்து கூடா நட்பு கேடாய் முடியும்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆனா முயல் காப்பாத்திருச்சு இல்லையா. முயல் அங்க வரல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? நரி மானை கொன்னு சாப்பிட்டுருக்கும் இல்லையா. அதுதான் என்னது? கூடா நட்பு கேடாய் முடியும். ஆனால் இந்த முயல் அந்த கூடா நட்பை என்னாச்சு? சரி பண்ணி அந்த நரியிடமிருந்து தன்னுடைய நண்பன் மானை காப்பாத்திருச்சு. புரியுதுங்களா? அதனால நல்ல நண்பன் யாரு, கெட்ட நண்பன் யாரு? அதே மாதிரி ஒருத்தன் நம்ம நண்பனை பத்தி ஒன்னு சொல்றான், தவறா சொல்றேன் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆராயணும். அவன் சொல்றது சரியா தவறா, பொய் சொல்றானா, அதுல உண்மை இருக்கா அப்படின்னு நாம ரொம்ப யோசிச்சுதான் நம்ம நம்மளுடைய நண்பனை பத்தி அவங்க கூட சேர்றதா வேண்டாமா, பேசுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். திடுதுப்புன்னு நம்ம வாட்டுக்கா ஒருத்தன் உன்னுடைய நண்பன் இப்படிப்பட்டவன், உன்னுடைய ஃப்ரெண்டு இப்படிப்பட்டவன், அவங்க கூட சேராத அப்படின்னு நம்ம வாட்டுக்கு அவன் சொல்றதை கேட்டுட்டு முடிவெடுத்தோம்னா நம்ம இந்த மான் நரியிட்ட மாட்டின மாதிரியான கதையாயிரும். புரியுதுங்களா? அதுதான் இந்த கதையினுடைய நீதி. இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.